அந்த அரச மரபினுடைய குலச்சின்னம், ஒவ்வொரு குடிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். சோழர்களுக்கு கோழி, அந்த மாதிரி பாண்டியர்களுக்கு மீன், இந்த மாதிரியான சின்னம் வந்து ஒரு ஒரு குடிக்கும் உண்டு. அது எல்லா பக்கமும் இருப்பதை பார்க்கின்றோம், ஆப்பிரிக்கா இன்னும் பல இடங்களில். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த காண்டாமிருகத்தினுடைய ஆட்சி தான் பெரிய அளவுக்கு சிந்துவெளியில் இருந்தது என்று ஒரு யூகமான ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார். அருமையான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார், கெஸ். இதுவரையில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எழுதிய எல்லாமே கெஸ்ஸு தான். அதுவும் ரீசண்ட் கெஸ்ஸாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. பகுத்தறிவுக்குட்பட்ட முடிவாக இருப்பது, அந்த யூகம் இருப்பது நல்லது என்ற அடிப்படையில் அவர் இந்த செய்திகள்லாம் யூகமாக கூறுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கின்றார். அடித்து சொல்லவில்லை. ஏன்னா சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து செய்திகள் இன்னும் வர வேண்டியிருக்கின்றது. அந்த எழுத்துக்களை படிக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ எழுத்துக்களை பற்றி